ஆட்டத்தை காட்டுதியே. இன்னைக்கு நீங்க ஈனிய பத்தி என்னெல்லாம் பேசுறீன்னு நான் பாத்துக்கிறேன். அப்பட இருக்கட்டி உங்க ரெண்டு பேத்துக்கும். ஏட்டி அன்னைக்கு அவன் கள்ள மிட்டாய் தூக்கி தின்னுமே, திரும்ப உங்ககிட்ட ஏதாவது சண்டை போட்டானா? ஏட்டி அதான் அவன்கிட்ட உடனே கலாய்ச்சாச்சுல. நீ ஒன்னு தின்ன நான் ஒன்னு தின்ன, நீ ஒன்னு தின்ன நான் ஒன்னு தின்ன அப்படியே சொன்னதுல அவனே அடண்டு போயிடுப்பான். இனிமே எப்போ எதை கேட்டாலும் அப்படிதாண்டி நம்ம மாத்தி மாத்தி பேசணும். அவனுக்கு பதிலே தெரியாம முழிச்சிட்டு பேனு ஓடி போயிடுவான். ஆமாட்டி நேற்று லட்டு தின்னதுக்கு கூட எப்படி சண்டைக்கு வந்தான். நான் வாய்க்குள்ள கை வச்சு வே வே அப்படின்னு சொன்ன உடனே பயந்து போயிட்டான். பாத்தியா, நம்ம ரெண்டு பேரும் அவனுக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு நடிச்சோன்னு வச்சுக்கோ, அவன் அப்படியே ஏமாந்து போயிடுவான். சரி, சரியான கூட்டுக்களவனியா இருக்கேலேட்டி. இப்பதானே உங்களை பத்தி எல்லாம் தெரியுது. எப்படி ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டா நான் ஏமாந்து போயிடுவேனா? போவண்டி போவேன். கேக்கடவன் காணே நண்டா எலி ஏடோ பிளேன் ஓட்டுமா. அந்த கதையெல்லாம் இருக்கும் உங்க கதை. பேசுங்க பேசுங்க, இன்னும் என்னெல்லாம் பேசுறீன்னு பாக்குறேன். அப்போ இருக்கட்டி உங்க ரெண்டு பேத்துக்கும். இட்டி அவன் எப்பவுமே நம்ம மடட்டணும்னு வச்சுக்கோ, நம்மளுக்கு மேல மடட்டுவான். நம்ம அவன் ஏதாவது சொன்னான்னு வச்சுக்கோ, அப்படியே அவனுக்கு பயந்து மாட்டி தலையை அப்படியே குனிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோ, அப்படியே நம்பிடுவான். அவன் நம்ம பயந்துட்டோன்னு நினைச்சிட்டு நம்மள அப்படியே விட்டுருவான். ஆமாட்டி, முந்தானைக்கு கூட முந்தானாளா என்னமோ சொல்லுவாவுல, முந்தானாத்துன்னு நினைக்கிறேன். சரி, முந்தானாத்து இருக்குல்ல. அப்போ அவன் சிக்கன் குழம்பு வச்சுட்டு பூடியும் அதுல வச்சுட்டு அப்படியே பாத்ரூம் பார்க்க போயிருந்தான் கை கழுவுறதுக்கு. நான் என்ன பண்ணேன், ஒரு சிக்கன் எடுத்து டபக்குன்னு தின்னுட்டேன். அப்புறம் ஒரு பூடியை ரெண்டு பூடி வச்சிருந்தானா, ஒரு பூடியை தூக்கி தின்னுட்டு ஓடியே போயிட்டேன். அவன் ஒரு பூடி தான் இருக்கு, என் பூடியை யார் எடுத்தான்னு காட்டிட்டு புலம்பிட்டு வந்தானா, அந்த நேரம் பார்த்து அம்மா வந்துச்சா, ஏல உனக்கு ஒரு பூடி தான் வச்சிருப்பனா இருக்கும், எனக்கும் ஞாபகத்துல இல்ல அப்படின்னு சொல்லிச்சா. அவனும் அப்படியா இல்லையா, நான் ரெண்டு பூடி பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. அப்புறம் ஆச்சி வந்து ஐயா நான் ஒரு பூடி தான் வச்சுட்டு குத்திருப்பனா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நம்பிட்டான்டி. ஆமாடி, அவன் அப்படித்தான் ஏமாத்தணும். சரியா நாளு என்ன அடுத்து வரான் தடுதா. அடி பாவி களவாணி கழுதியடா, என் பூடியை தூக்கி தின்னதும் இல்லாம எப்படி நடிக்கிறாளோ. ஏ அப்பா, இவளுக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். இருங்கட்டி, இன்னும் என்னெல்லாம் பேசுறீன்னு பாத்துக்கிறேன். அப்புறம் உங்க தடையிலே குதிக்கிறனா இல்லையான்னு பாடுங்க. இட்டி அருண் அண்ணனை என்ன பாடல் இவன் படிச்சிருக்கான் தெரியுமா? அனிதா அம்மா சொல்லி தான் தெரியுது. அருண் அண்ணன் தூங்கும் போது அண்ணன் காதுக்குள்ள கொண்டு அப்படியே பேப்பரை சுருட்டி விட்டு கொடன்னு குடைஞ்சிருக்கான். இப்போ நம்ம படுத்துற பாட்டுல சரி என்ன பாடுபடுத்துறாள்வோ, சரி என்ன பாடுபடுத்துறாள்வோ அப்படிங்கிறான் தெரியுமா? அதாண்டி அவனை பத்தி சொல்றோம்ல, அவன் யாராவது அவனுக்கு பயந்தோன்னு வச்சுக்கோ, உடனே சடி போனா போதுன்னு விடுவான். அவன்கிட்ட யாராவது நம்ம வம்பு பண்ணோம் இல்ல விளாண்டோன்னு வச்சுக்கோ, நம்மள ஐயா வந்து பாடும் பாரு.